அவர் தாயா நாங்கள் வந்துட்டு எந்த தாயும் தம் பசங்களை வந்துட்டு பிரிக்கணும்னு நினைக்க மாட்டாங்கங்க. ஸ்கூல் ஃபீஸ் கிடையாது, சாப்பாட்டுக்கு கிடையாது. எங்கள் தலையில் நிறைய கடன் இருக்கு, அவங்க வச்சுட்டு போன கடன் நிறைய இருக்கு. யாருக்காக பண்றீங்க நீங்க இதெல்லாம்? அந்த 2 பசங்களோட மனநிலை நினைச்சு பாருங்க. இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு லவ் பண்ணி 3 வருஷம் வந்துட்டு எல்லா வித தடங்களும் மீறி நீங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணீங்க. எப்படிங்க ஒரு நைட்ல வந்துட்டு எப்படிங்க போயிடும்? அடுத்த படத்துக்காக வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி 5 கோடி கொடுத்துருக்கோம். 15 வருஷம் யாராவது பிளட் வாமிட் பண்ணிட்டு எப்படி உயிரோடு இருக்க முடியுங்க? நீங்க சொல்லுங்க. அப்படி பிளாக் மேஜிக்ன்றது இந்த காலத்துல நம்புறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா யாரு பிளாக் மேஜிக் பண்றாங்கன்னு போன மாசம் வந்துட்டு இதே ஊடகங்கள்ல வந்தது. ஆனா இன்னைக்கு சொல்றேங்க, அப்படி நாங்க பிளாக் மேஜிக் பண்ணி அவர் கண்ட்ரோல் பண்ணிருந்தா அவர் ஹீரோவா இருந்தாரு, உச்சத்துல இருந்தாரு. ஓகேங்க, ஒரு பாசமுள்ள ஃபாதரா இருந்தாரு, ஒரு அன்பான கணவரா இருந்தாரு, எங்களுக்கு வந்துட்டு ஒரு பிள்ளையா இருந்தாரு. அப்படி இருந்தவர் இன்னைக்கு எப்படி இருக்காரு? பேரை மாத்தி ஊரை மாத்தி. ஏன் தமிழ்நாட்டுல ஏன் வீடு வாங்கல? நீங்க ஏன் வாங்கல? ஏன் கோவால வாங்குறீங்க? சார் அது நான் சொல்றேன் சார், இது ஒரு டைலாகா நீங்க நினைச்சுக்காதீங்க தயவு செய்து. அவங்க உரிமைக்காக போராடுறாங்க சார். ஓவர் நைட்ல அவங்க லைஃப் வந்துட்டு தலைகீழியா மாறி போச்சு சார், தலைகீழியா மாறி போச்சு. அவங்க ஒரு ஹீலருக்காக அவங்க வாழ்க்கைய விட்டு கொடுக்கறதா இல்லை. இது ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு பண்ணா தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். தயவுசெய்து உங்களுக்கெல்லாம் சொல்றேன், நீங்க இதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க. அந்த பொண்ணை பத்தி இதுக்கு மேல புண்படுத்தாதீங்க. ஏன்னா என் பொண்ணு அவர் டைவர்ஸ் கேட்டிருக்காருங்க. என் பொண்ணு ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுவல் ரைட்ஸ் போட்டிருக்கா. அப்படின்னா சேர்ந்து வாழணும், குடும்பமா வாழணும்னு போட்டிருக்கா. அதனாலதான் வாய் திறக்காம இருக்கா. அவங்க வாய் திறந்தா எல்லாமே தப்பா போயிடும். அதனாலதான் வாய் திறக்காம இருக்க. நாங்களும் இது வரைக்கும் அதனாலதான் வாய் திறக்கல. இன்னைக்கு நான் இது உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லியிருக்கேன். தவிர 40 லட்சம்ன்றது பிரிச்சு 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 போட்டு அதுல ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்து 3 லட்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிஆர் பண்ணி அது ஒரு பெருசா பண்ணி யாருக்காக பண்றீங்க நீங்க இதெல்லாம்? பொது வெளியில உங்க வைஃப் பத்தி நீங்க ஒரு ஹீலருக்காக நீங்க இப்படி பேசுனீங்கன்னா அந்த 2 பசங்களோட மனநிலை நினைச்சு பாருங்க. ஸ்கூலுக்கு போனா ஒரு தாய் பத்தி அவங்க சொந்த அப்பாவே இப்படி பேசினாருன்னா அந்த பசங்களை மனநிலை யோசிச்சு பாருங்க. ஆமாங்க, அவங்க சைன் பண்றதா இல்லைங்க. அவங்க தன்னோட அவங்க உரிமையை அவங்களுக்கு வேணும். ஏன்னா இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு லவ் பண்ணி 3 வருஷம் எல்லா வித தடங்களும் மீறி நீங்க கல்யாணம் பண்ணீங்க. எப்படிங்க ஒரு நைட்ல எப்படிங்க போயிடும்? தப்பு இல்லைங்க. அதனால அவங்க குவைட்டா இருக்காங்க. தனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அவங்க மேல போட்ட அவங்களுக்கு ஒன்னே ஒண்ணுங்க, அவங்க மேல போட்ட அத்தனை அவதூறுங்களும் பொய்யானது. பொய் 100% பொய். இல்லைன்னா வரட்டும், ஒன்னா உட்காரலாம், எல்லா பொது வழியில பேசலாம். ஏன்னா பொது வழி பண்ணிட்டீங்க நீங்க. ஒரு குடும்பத்தை ஒரு ஆளுக்காக 3 குடும்பத்தை பொது வழிக்கு கொண்டு வந்துட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க நேரா என் சொத்து இவ்வளவு எடுத்துட்டாங்க எங்க இன்லாஸ், என்னோட என்ன அவங்க குடும்பப்படுத்தினாங்க, என்னோட மொத்தம் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்கன்னு நீங்க ஒரு பர்சன்ட் நீங்க ப்ரூவ் பண்ணுங்களேன். 1% ப்ரூவ் பண்ணுங்களேன். ஹோம் மூவி மேக்கர்ஸ்ல இருந்து ஜெயம் ரவிக்கு எத்தனை செக் போயிருக்கு அப்படின்னு அதுவும் நான் காட்டுறேன். அவரோட அக்கௌண்ட்ல இருந்து ஏதாவது எங்களுக்கு வந்திருக்கா? 25,000 ரூபாய் நான் கொடுத்துட்டு இருந்தேன். 25 கோடி கொடுத்துருக்கு. 25,000 ரூபாய் என்னங்க இருக்கு?
இன்னி வரைக்கும் நான் சொல்றேங்க, நான் வந்துட்டு உண்மை சொல்றேன். இன்னி வரைக்கும் அவருக்கு ப்ரீவியஸ் படத்துல வந்து ஒரு சேலரி இருந்தா என்னோட படத்துல தான் அவருக்கு வந்து ஏத்துவோம். 8 கோடி என்ன 10 கோடி, 6 கோடி என்ன 8 கோடி ஹோம் மூவி மேக்கர்ஸ் இல்லைன்னு சொல்லுங்க. என்கிட்ட வந்துட்டு எல்லாமே இருக்கு. நான் கொடுத்த பணத்துக்கு என்கிட்ட இருக்கு. நான் அதுக்கு அவர் போட்டிருக்கிற கையெழுத்தும் என்கிட்ட இருக்கு. 40 லட்சம் ரூபாய் கேட்டாங்க, ஆனா வந்து 3 லட்சம் ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. 40 லட்சம் ரூபாய் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து உண்மையா சொல்லணும்னா கோர்ட்டுக்கு நான் வந்து நன்றி சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாத விஷயம், 10 பேஜ் ஜட்ஜ்மெண்ட். இது வெறும் அந்த ஒரு 3 லட்சம் கிடையாது, 10 பேஜ் ஜட்ஜ்மெண்ட். அந்த 10 பேஜில் எந்த அளவுக்கு வந்து சாதகமா வந்திருக்குன்னா அது வெளியே வரல. அதாவது வந்து இந்த 40 லட்சம் வந்துட்டு நாங்க கேட்கலங்க. நாங்க கேட்கலன்னா மொத்தமா வந்துட்டு ஒரு மெயின்டெனன்ஸா கேட்கல மந்த்லி. அது ஒரு பெரிய விஷயம். எல்லாருக்கும் வந்துட்டு அந்த 40 லட்சம் ரூபாய் வந்துட்டு பெரிய விஷயம். ஆனா எங்க தலையில நிறைய கடன் இருக்கு. அவங்க வச்சுட்டு போன கடன் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம 2 வருஷமா குழந்தைங்களுக்கு எந்த சலுகையும் இல்லை. அட்லீஸ்ட் சாப்பாட்டு கூட கொடுக்கல. சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கீங்களான்னு நீங்க கேட்கலாம். ஸ்கூல் ஃபீஸ் கிடையாது, சாப்பாட்டுக்கு கிடையாது, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ், டியூஷன் ஃபீஸ் எல்லாமே வந்துட்டு எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்க விட்டு போன கடனு கூட கட்டாம வீடு ஜப்திக்கு வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல வந்து நோட்டீஸ் கூட விட்டுட்டு போனாங்க. குழந்தைங்களை பார்க்க வரணும்னு சொல்லிட்டு போன வருஷம் வந்து விசிட்டேஷன் பிட்டிஷன் போட்டிருக்கோம், ஆர்த்தி போட்டிருக்காங்க. ஏன்னா குழந்தைங்களை வந்து அவங்க அப்பா வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு. அந்த நீங்க வேணும்னா கோர்ட்ல இருக்கு, நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது வந்து 1 வருஷமா கோர்ட்ல இருக்கு, அதுக்கு எந்த பதிலும் வரல. அவர் தாயா நாங்க வந்துட்டு எந்த தாயும் தம் பசங்களை வந்துட்டு பிரிக்கணும்னு நினைக்க மாட்டாங்கங்க. நீங்க எல்லாம் வந்து குடும்பத்தோட இருக்கீங்க. திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணலைங்க. 10,000 பேர் ஊரை கூட்டி 10 ஃபங்க்ஷன் பண்ணி நாங்க கல்யாணம் பண்ணோம். அப்படிப்பட்டு நாங்க பண்ணதுக்கு அப்புறம் ஏன் பிரிக்கணும்னு பாக்குறோம்? ஏன் என் பொண்ணு சம்பாதிக்கிறாளா? அவங்க உரிமைக்காக போராடுறாங்க சார். ஓவர் நைட்ல அவங்க லைஃப் வந்துட்டு தலைகீழியா மாறி போச்சு சார், தலைகீழியா மாறி போச்சு. அவங்க ஒரு ஹீலருக்காக அவங்க வாழ்க்கைய விட்டு கொடுக்கறதா இல்லை.